கேட்போம். சங்கீத புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் ஆவினால் விண்ணப்பம் செய்தேன். My heart was hot within me. While I was musing, the fire burned. Then I spoke with my tongue. Hallelujah. Yes. In pursuit of fire. பின்தொடர்கிற அக்கினி. பாருங்க, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. உங்களை அக்கினி தொடரணும்னா உங்கள் இருதயத்தில் நீங்கள் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். அவருடைய பிரசன்ஸுக்குள்ளே நீங்கள் வர 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 மோசே பாருங்க, தன் இருதயத்தில் அனல் கொண்டவனாய் இந்த அக்கினி பற்றி பிடித்து எரிகிறதே, இது என்ன என்று நான் கிட்ட போய் பார்ப்பேன் என்று சொன்னான். அவன் கிட்ட போய் பார்க்கிறதை கர்த்தர் பார்த்தார். அதன் பின்பு கர்த்தர் அவனை பின்தொடர்ந்தார். எஸ், அந்த அக்கினி அவனை பின்தொடர்ந்தது. அவன் போகிற இடத்திற்கெல்லாம் அந்த அக்கினி அவனோடு கூட வந்தது. அவன் சில பலவீனங்களோடு கூட தான் அவன் இருந்தான். ஆனாலும் அந்த அக்கினி அவன் கரத்தில் இருக்கிற கோலில் இருக்கிற அந்த சர்ப்பத்தை விழுங்கி போட்டது. எஸ், பர்சூட் ஆஃப் ஃபயர். அக்கினியை பின்தொடர்கிற அக்கினி. அக்கினியை தேடி நாம் போக போக அந்த அக்கினி நம்ம என்ன செய்யும்? பின்தொடரும். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதியின் சூரியனாகிய கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தாலே அக்கினி மூடும். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். எரேமியா புஸ்தகத்தில் ஆமென் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ வசனமும் வேத வசனமும் அக்கினி தான். படிங்களேன், எரேமியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். எஸ், I will make my words in thy mouth fire, and this people would, and it shall devour them. அவர்களை விழுங்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, and my words will consume them, பட்சிக்கும். Our God is consuming fire. நம் தேவன் பட்சிக்கிற அக்கினி. ஹல்லேலூயா. நம் தேவன் எபிரேயர் நிருபம் சொல்கிறது, our God is consuming fire. உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாதவைகளெல்லாம் பட்சிக்கும். தேவ மனுஷன் எலியா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை ஆயத்தப்படுத்தி அதில் காளைகளை சந்து சந்தாய் துண்டித்து, அந்த அக்கினி உங்களை பட்சிக்கணும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை நீங்கணும்னா, உங்கள் சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர், ஆமென், ஹல்லேலூயா, நீங்கள் ஒப்பு கொடுக்கிற விதத்தை கர்த்தர் பார்ப்பார். அங்கு எலியா எப்படி ஒப்பு கொடுத்தான்? காளைகளை தோல் உரித்தான், சந்து சந்தாக துண்டித்தான். காளைகளை தோல் உரிக்கிறது. உங்களுடைய ரியாலிட்டியை தேவனுக்கு காண்பிக்கணும். ஆண்டவரே, திஸ் மச் ஐ எம் லார்ட், இந்த அளவில் தான் நான் இருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது.
ஆமென். சிறு வயது முதல் நான் இதே வண்ணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அல்லது ஆண்டவரே சபைக்கு வந்தும் இன்னும் எனக்குள்ளாக தோலுரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறதப்பா. இந்த வாலிப நாட்களிலே நானாக ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு எனக்கு ஏற்றபடி நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே அவைகளை நான் தோலுரித்து ஆண்டவரே எனக்குள் இருக்கிற பலவீனங்களை உம்முடைய சமூகத்தில் வெளிப்படுத்துகிறேன். ப்ளீஸ் கன்சியூம். அவைகளை பட்சிக்கிற உம்முடைய அக்கினினாலே சுட்டரித்து போடும். ஆமென். நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்தின்படியாக உங்களுக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 104 சங்கீதத்தில் ஆண்டவரே மன்னிக்கவும் 34 வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 1 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. எரேமியா 1 அதிகாரம் 9-10 வசனங்கள். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் சாதிகள் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். See, I have appointed you this day over the nations and over the kingdoms. Amen. Hallelujah. To uproot and break down, to destroy and to overthrow, to build and to plant. பிடுங்கவும் நட்டவும் கட்டவும் உன்னை ஏற்படுத்துவார். பலவீனமாக இருக்கிற இந்த ஜீவியம் கர்த்தருடைய அக்கினி நீ தியானிக்க 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 அனல் மூளை 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 உனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத பலவீனங்களை எல்லாம் ஆவியானவர் த கன்சியூமிங் ஃபயர் சுட்டரிப்பார். அந்த அக்கினி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். த லீடிங் ஃபயர். ஹல்லேலூயா. த கன்சியூமிங் ஃபயர். தேவையில்லாத பலவீனத்தை உன்னிடத்தில் அது விட்டு வைக்கவே வைக்காது. நீங்கள் எரேமியா புஸ்தகத்தில் மன்னிக்கவும் ஏசாயா புஸ்தகத்தில் 6 அதிகாரத்தில் 5-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். வாசிப்பீங்களா? மன்னிக்கவும் ஏசாயா 6 அதிகாரம் 5-6-7. அப்பொழுது நான் அந்த அக்கினி உன்னை பட்சிக்க அந்த அக்கினியினுடைய தழல் உனக்குள்ளே வர வர the hot presence, the filled presence உன்னை நிரப்ப ஒன்று மோசையை போல நீயாக go to valiant. அந்த பிரசன்ஸுக்குள்ளே நீயா கடந்து போ. இல்லை கர்த்தர் உன்னை தொடர்ந்து வரும்படியாக இடம் கொடு. ஏதோ ஒரு விதத்தில் நீ இடம் கொடுக்கும்போது இங்கும் பாருங்க, ஏசாயா ஒரு அசுத்த ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணினவன், அசுத்த உதடுகள் மத்தியிலே வாசம் பண்ணினவன். அவன் பாருங்க வாலியன்டரா எங்க நுழைகிறான்? காட்ஸ் டெம்பிள் பிரசன்ஸ், காட் பிரசன்ஸ்குள்ள நுழைகிறான். கர்த்தர் அவனை தள்ளவே இல்லை. ஓ நீ பலவீனமாக இருக்கிறாய், நீ உன்னிடத்தில் பல பலவீனங்கள் இருக்கிறது, நீ தேவ சமூகத்துக்குள் வருவதற்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கர்த்தர் தன்னை மறைத்து கொள்ளவே இல்லை. மோசேசுக்கும் கர்த்தர் தன்னை மறைத்து கொள்ளவே இல்லை. அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் பார்த்து கர்த்தர் இன்னும் அவன் அண்டையிலே கிட்ட வருகிறார், கிட்ட நெருங்குகிறார். The thick presence, amen, the dim presence இப்பொழுது thick presence ஆய் மாறுகிறது. தேவன் பேசுகிறார். ஆமென். பேசுகிற சத்தத்தை யார் கேட்கிறா? மோசே கேட்கிறான். உன் பாதரட்சியை கழற்றி போடு மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. There is the alertness. உனக்குள்ள அக்கினி மூலம் போதோ அல்லது கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே வரும்போதோ be alert. அந்த வார்த்தையிலே அலர்ட் ஆகு. அந்த வார்த்தை உன்னோடு கூட பேசுகிறது, அந்த வார்த்தை உன்னோடு கூட சம்பாஷிக்கிறது, அந்த வார்த்தை உன்னை நிலைநிறுத்த விரும்புகிறது, அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்பட்டு ஒரு கூட்ட ஜனங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைக்க அந்த வார்த்தை விரும்புகிறது. இங்கும் பாருங்க, அந்த வார்த்தை அவனோடு கூட நெருங்க ஏசாயா cried. Amen. Then I said, I oath is me, for I am undone, Lord. I am undone. Hallelujah. Because I am
a man of unclean lips, and I dwell in the midst of a people of unclean lips. ஆமென். உங்க பிரசன்னத்துக்கு நடுவில் நான் நிற்கிறேன், ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லவில்லை. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், I am undone. ஆமென். ஹல்லேலூயா. செய்யற்றவனாக இருக்கிறேன், செய்யக்கூடாதவனாக இருக்கிறேன், ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். ஆமென். எப்போ உன்னை நீ வெறுமையாக்குகிறியோ, எப்போ நீ உன்னை தாழ்த்துகிறியோ, எப்போ லார்ட் ஐ எம் அன்டன் லார்ட், என்னால் செய்ய முடியாதது, என்னால் இது கூடாது, என்னுடைய பலவீனத்தினால் இது முடியாத ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால் இது முடியாத ஆண்டவரே என்று நீ எப்பொழுது கதறுகிறாயோ, ஆமென், உனக்குள்ளிருந்து தேவனுடைய அக்கினி உன்னுடைய ரியாலிட்டியை கொண்டு வரும். அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் மத்தியிலே நடுவிலே வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஹல்லேலூயா. ஆமென். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நான் பார்த்தேனே, அவர் ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் கண்டதே, என் காதுகள் கேட்டதே, என் இருதயத்தில் அவைகள் தோன்றியிருக்கிறது. ஆமென். இவைகளை சகித்து சகித்து நான் இளைத்து போனேன். என் இருதயம் தியானிக்கையிலே அனல் மூண்டது. அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் பண்ணுவேன். உங்களுக்குள்ள அந்த இன்வார்டு, உங்களுடைய உள்ளான ஜீவியத்தை கர்த்தர் உடைக்கணும், கர்த்தர் திறக்கணும். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். நான் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள். ஆமென். என் வீட்டில் வந்து வாசம் பண்ணு. கர்த்தர் உங்களை திறக்காமல் ஒன்றும் நடக்காது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 6-7. அப்பொழுது செராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. And he laid it upon my mouth and said, Lo, this hath touched thy lips, and thine iniquity is taken away, and thy sin purged out. உன்னிடத்திலிருந்து அது பிடுங்கி எறியப்பட்டது, உன்னிடத்திலிருந்து அது எடுத்து போடப்பட்டது. அல்லேலூயா. எந்த பலவீனத்தில் நீ சிக்கி கொண்டிருக்கிறாயோ, எந்த பலவீனம் உன்னை குறிப்பிட்ட வேளைகளிலே குறிப்பிட்ட நாட்களிலே உன்னோடு கூட போராடி போராடி உன்னை மேற்கொள்ள நினைக்கிறதோ, in the pursuit of fire. ஆமென். உன்னை பின்தொடர்கிற அக்கினி, அந்த அக்கினி உன்னை பின்தொடர நீ இடம் கொடுக்கணும். ஆமென். தானா உனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பலவீனத்தையும் தேவன் எடுத்து போடுவார். Inside he saw himself. உள்ளான ஜீவியத்தில் முதலாவது ஏசாயா தன்னை ஆராய்ந்து பார்த்தான். நீங்கள் அப்படித்தான் ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசுதா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே அந்த ப்ரெசன்ஸை உண்டாக்குதா? ஃபஸ்ட்டு அந்த டிவைன் ப்ரெசன்ஸ் உங்களை கவர் பண்ணுதா? வர்ஷிப்பில் டிவைன் ப்ரெசன்ஸ் கவர் பண்ணது இல்லையா? கவர் பண்ணது. பிரைஸ் காட். ஆமென். வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே, கடுமழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே, கடுமழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. அவுட்வார்ட் டச். ஆமென். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் ஏங்கணும். ஆமென். அவுட்வார்ட் அப்பியரன்ஸ், அவுட்வார்ட் ப்ரெசன்ஸ். அந்த ப்ரெசன்ஸை கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாய் ஒரு சபையை கொடுத்து அங்கே உங்களை வைப்பாரானால், த அவுட்வார்டு அது உங்களை என்ன செய்யணும்? நிரப்பணும். அது உங்களை என்ன செய்யணும்? உடைக்கணும். ஆமென்.
உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக அவுட்வார்ட்லேயே உங்களை ஒப்பு கொடுக்கணும். அவுட்வார்ட் பேப்டைஸ். உங்கள் இன்வார்டை எவ்வளவு தூரம் நடத்துகிறத நீங்கள் பார்க்குறீங்க. Amen. So the inside he saw himself. Who? Isaiah. Amen. அது அவன் நாவை, அவனுடைய அவுட்வார்ட் டங், அந்த அக்கினி தொட்ட மாத்திரத்திலே அவன் என்ன சொன்னான்? ஐயோ நான் அதமானே. எஸ், ஹல்லேலூயா, ஆமென். தொட்ட மாத்திரத்தில் நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த ஜனங்களின் நடுவிலே வாசமாக இருக்கிறேன். ஆமென். உன் வெளியரங்கமான சகல காரியங்களும் உன்னை விட்டு நீங்கி போவதை நீ பார்ப்பாய். ஆமென். Unclean lips are caused by an unclean heart. An unclean heart. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34, 35 இந்த வசனங்களை வாசி. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34, 35. விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? அப்போ நீங்க உங்களுடைய வெளி காரியத்தில், அவுட் அப்பியரன்ஸில் உங்களை தாழ்த்து தெரிஞ்சிடும். அது எப்படியாவது உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் எவ்வளவுதான் உங்களுடைய நீங்கள் உண்மையிலே உடைக்கப்படாமல் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கும்போது அது அந்த அவுட் அப்பியரன்ஸ் உங்களை ஈஸியாக காட்டி கொடுத்துரும். எஸ், ஆகவே தான் தேவன் அவனுக்கு வெளியரங்கமாக தரிசனமானார். ஏசாயாவுக்கும் வெளியரங்கமாக தரிசனமானார், மோசேக்கும் வெளியரங்கமாக தரிசனமானார். இன்னும் ஒருபடி மேலே போனீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் டே ஆஃப் பெண்டிகாஸ்ட்லேயும் பாருங்கள், வெளியரங்கமான பலத்த காற்றடிக்கிற முழக்கம். இந்த பலத்த காற்றடிக்கிற முழக்கம் ஆவியில் பிறந்த உங்களை கர்த்தர் காற்றுக்கு ஒப்பாக ஒப்பிடுகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற காற்று உங்களை ரஷ் பண்ணி எங்கே கொண்டு போனது? டெம்பிள், த ரூம். அமேன். ஓ, த ரூம், த சர்ச். உங்களை அங்கே கொண்டு போக தெரியணும், உங்களை ரஷ் பண்ண தெரியணும். ரஷ் பண்ணாதான் பலத்த காற்றின் அனுபவம் உங்களுக்கு வெளியரங்கமாக உங்கள் மேலே வந்து மோதும். வெளியரங்கமான பலத்த காற்றடிக்கிற முழக்கம் அவர்களுக்கு காணப்பட்டு, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பிரித்தெடுத்த அக்கினி போன்ற நாவு அவர்களுக்கு காணப்பட்டு, அவுட்வர்ட் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எஸ், ஆல் ஆர் அவுட்வர்ட். தென் த இன்வர்ட் ஃபயர். அமேன். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருடைய வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார். புரியுதா? அமேன். உங்கள் அவுட்வார்டை கர்த்தர் ஸ்ட்ராங்காக நிரப்பணும். அவுட்வார்டை ஸ்ட்ராங்காக நிரப்பணும். அமேன். அவுட்வார்டை உங்களை ஸ்ட்ராங்காக நிரப்பணும்னா 1 பேதுரு 3 சொன்னது போல புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அவசியமாக இருக்கக்கூடாது. புறம்பான அலங்கரிப்பு, உங்களுடைய எந்த அலங்கரிப்பையும் கர்த்தர் நம்ப மாட்டார். உங்கள் எந்த அலங்கரிப்பையும் கர்த்தர் பார்க்க மாட்டார். அமேன். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தை தான் கர்த்தர் பார்ப்பார். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். பிரைஸ் காட். அதை வாசிக்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமா? 3ஆம் வசனம். மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. பட் let it be the inner beauty of the hidden person of the heart, when the imperishable quality and unfading charm of a gentle and peaceful spirit, one that is calm and self-controlled. Amen. Hallelujah. Not over anxious, but sane and spiritually mature, which is very precious in the sight of God. Hallelujah. அது உங்களை தானாக அப்படி நடத்தும்.
Amen. அப்போ ஐசையா cried out to be cleansed inwardly. வெளியரங்கமாக தேவனை பார்த்தவன், ஐயோ அதமானேன் என்று கதறினவன், I am undone. இப்பொழுது என்ன சொல்லுகிறான்? இன்வார்ட், உள்ளான மகிமைக்காக கதறுகிறான், உள்ளான பஸ்ட் அவுட்டுக்காக கதறுகிறான். சங்கீதம் 51:10 சொல்லுகிறது, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். எஸ், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான. பார்த்தீங்களா, இப்போ உங்கள் உள்ளான ஜீவியத்தை, உள்ளான மகிமைக்காக நீங்கள் ஏங்குவீங்க, உங்கள் உள்ளான தொடுதலுக்காக ஏங்குவீங்க, உங்கள் உள்ளான பர்ஃபெக்ஷனுக்காக நீங்கள் ஏங்குவீங்க. ஆமென். இதான் உண்மை, இதான் உண்மை. நீங்கள் அக்கினியை தேடும் போது அக்கினி உங்களை தேடி வரும். ஆமென். பாருங்க, கிரியேட் இன் மீ க்ளீன் ஹார்ட். அதாவது என்னது க்ளீன் ஹார்ட்னா என்னது? ஆமென். எஸ், பியூர் ஸ்பிரிட், பியூர் ஸ்பிரிட். எஸ், என்னுடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபம், அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கட்டும் ஆண்டவரே. அதே போல் யோபு புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதோட 18ஆம் வசனம், இவைகளெல்லாம் வாசித்து பாருங்கள். 8ஆம் வசனத்தை வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசமே அவர்களை உணர்வு உள்ளவர்களாக்கும். பார்த்தீங்களா, இப்போ உங்கள் ஆவி உணர்வடைய ஆரம்பிச்சிடும். உங்கள் ஆவி, யுவர் ஓன் ஸ்பிரிட் கதறும், சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். பாருங்க, ஏன்னா சர்வ வல்லவருடைய சுவாசம் உங்களை என்ன செய்திருக்கிறது? உணர்வு உள்ளதாய் மாற்றிருக்கிறது. பட் there is a spirit in man, and the inspiration of the Almighty giveth them understanding. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நீங்க வருவீங்க, ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள வருவீங்க. எஸ், நான் தேவனை தேடினேன், அவர் என்னை தேடி வந்திருக்கிறார். நான் கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ண விரும்பினேன், அதை எனக்கு அவர் தந்திருக்கிறார். இப்போ 18ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 32:18. வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுது. பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு உங்களால் சும்மா இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வார்த்தைகள் உங்களுக்குள்ள நிறைந்து இருக்கும். ஆமென். நீங்க நலமானதொன்றையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், என் துக்கம் அதிகரித்தது, நான் தியானிக்கையில் அனல் மூண்டது, அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். ஹல்லேலூயா. அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். எஸ், வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. For I am full of matter, for I am full of words. The spirit within me constrains me. Yes, yes. நெருக்கும். வேற உலகம் நெருக்காது, பாவம் நெருக்காது, இச்சை நெருக்காது, மாம்சம் நெருக்காது, மனுஷர்கள் நெருக்க மாட்டாங்க. எந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை நெருக்க முடியாது. உங்களை நெருக்கி 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 உங்களை தன் வலைக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆமென். தேவனுடைய அக்கினி உங்களுக்குள்ள இருந்து நெருக்க ஆரம்பிக்கும். வார்த்தை மூலமா வசன அக்கினி உங்களோடு கூட இடைபட ஆரம்பிக்கும். எஸ், ஆகவே தான் தாவீது கதறினான், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். நான் மற்றவர்களுக்கு நம்ம காண்பிக்கிறதுக்கு முன்பாக இப்போ பாருங்க, கர்த்தர் ஏசாட்ட கேட்கிறார், யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். இப்போ நீ மற்றவங்கள்ட்ட உன்னை காண்பி. அகெயின் யூ கோ அவுட்வர்ட். ஆமென். ஃபர்ஸ்ட் அவுட்வர்ட்ல யூ ஃபெயில். வென் யூ அவுட்வர்ட் இஸ் என்னதுதான், ஒட்டைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு போகும் பொழுது இன்வார்ட்குள்ள கர்த்தர் வருவார். இப்பொழுது நீ நாவினால் விண்ணப்பம் பண்ணுவா, எப்பவும் ஜெபிக்காத அளவுக்கு இப்போ ஜெபிக்க ஆரம்பிப்பா, அவர் நோக்கி கதறுவா. ஆமென். இப்போ கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? அநேகர்களுக்கு உன்னை பயன்படுத்துவார். அநேகர்களுக்கு உன்னை, நாம் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு முன்பு தேவன் நமக்கு ஊழியம் செய்ய நம்ம அனுமதிக்க வேண்டும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் தேவன் உங்களுக்கு சர்வ் பண்ண விரும்புகிறார். மோசஸுக்கு சர்வ் பண்ண விரும்பினார், தன்னை வாலியன்றாக வெளிப்படுத்தினார். சங்கீதக்காரன் தாவீது நலமானதொன்றையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? அவனை தியானிக்க வைத்தார். நான் தியானிக்கையில் அனல் மூண்டது என்று சொன்னான்.
அப்பொழுது நான் என் நாவினாலே விண்ணப்பம் செய்தேன். எஸ் எஸ், கர்த்தர் அதை பார்ப்பார். எஸ்யா விண்ணப்பம் செய்யும் போது கர்த்தர் பார்க்கிறார். அப்போது மற்றவங்களுக்கு நம்ம 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 ஊழியம் செய்யும்போதோ அல்லது மற்றவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே தேவன் இருந்து நம்மை ஆப்ரேட் பண்ண இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். கன்ஃபெஷன் led to the cleansing. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 27. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியே ஆண்டவரோடு பேச துணிந்தேன். And Abraham answered and said, Behold, now I have taken upon me to speak unto the Lord, which am but dust and ashes. பார்த்தீங்களா, இந்த அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரிய 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 உங்கள் சுயம் எல்லாமே எப்படி மாறிடும்? டஸ்ட் அண்ட் ஆஷ். வாய்க்காலில் இருக்கிற தண்ணீரையும் மண்ணையும் அந்த அக்கினி என்ன செய்யும்? நக்கி போடும். கன்சியூமிங், டோட்டல் கன்சியூம் ஆன உடனே, நான் இந்த ஜனங்களை விறகும் உன் வாயிலிட்ட வார்த்தை அக்கினிமாக்குவேன். அந்த பட்சிக்க 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 ஜனங்கள் சொல்லுவாங்க, and dust and ash. ஹல்லேலூயா, ஆமென். இதைத்தான் என் டைமில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இதான் எழுப்புதல் ஊழியம். இந்த எழுப்புதல் ஊழியத்துக்கு தான் கர்த்தர் உங்களை ஜனங்கள் சொல்லணும், கதறணும், we dust and ash. ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்குள்ள அந்த அக்கினி முதல்ல உங்களை டஸ்ட் அண்ட் ஆஷாக மாற்றணும். அதே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது I am not worthy of the least of all the mercies. ஆமென். உமது இரக்கத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. உன்னை தாழ்த்த 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 கர்த்தர் உனக்கு வார்த்தைகளை தருவார். ஆமென். யோபு புஸ்தகத்தில் கூட பாருங்க, 40ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 5 வசனங்கள் வரை வாசிங்க. யோபு 40ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். I will lay my hand upon my mouth. Amen. Hallelujah. Yes, the recycling. நலமானதொன்றையும் பேசாமல் நான் அமர்ந்திருக்கிறேன். Praise God. Amen. இது வரும் நமக்கு அப்படியே. Amen. வாசிங்க 5ஆம் வசனம். ரெண்டு தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். சில காரியத்தை ஆண்டவரிடத்தில் நீங்கள் ரொம்ப ஓவராக அடிக்கிட்டே போகாதீங்க. பி குவைட், அமைதலுள்ள ஆவியாக அமர்ந்துருங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாமல் போனதுக்கு காரணம் என்ன? வார்த்தை பெற 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 அது உங்களை அனல் மூட்டி அக்கினியாக எரிய வைக்கும். அக்கினி எரிய எரிய சொல்லுவீங்க, ஐ எம் டஸ்ட் அண்ட் ஆஷ். தேடி பார்த்தீங்கன்னா சில காரியங்கள்லாம் சாம்பலாக போயிருக்கும், சாம்பலாக பஸ்பமாக போயிருக்கும்.
ஆமென். உங்ககிட்ட விஸ்வரூபம் எடுத்து விகாரம் எடுத்து உங்களை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். நீ பார், இந்த பிரச்சனையில் மாட்டிட்டு அந்த பாவத்தில் சிக்கிக்கிட்ட இதில் சீரழிஞ்சு போய்ட்டுருவேன்னு சொல்லும் போது பிசாசு சொல்ல நீங்கள் அந்த ஃபயர் கன்சியூமிங் உங்களை என்ன செய்யும் தெரியுமா? அவைகள் இருக்கிற இடமே தெரியாமல் சாம்பலாக்கி போடும். எஸ், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்க, 2 சாமுவேல் 7:18 கூட படிங்களேன். 2 சாமுவேல் 7:18 சீக்கிரம். உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். பார்த்தீங்களா? Then King David went in and sat in prayer before the Lord. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க, உட்பிரவேசிங்க, உங்கள் உட்காவலரை, ஆமென், உங்கள் ஜெப அறையை பூட்டுங்க, உங்கள் மன அறையை பூட்டுங்க. கொஞ்சம் ஆண்டவரோடு கூட பேசணும், தனித்து இருக்கணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்கள் கேட்க 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 தானா ஆனால் மூடும். நீங்கள் பேச 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 ஆமென், உங்களுக்குள்ளே இருந்த அக்கினி மூடும். கர்த்தர் கேட்பார், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:15 வாசி. 1 தீமோத்தேயு 1:15. 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவினார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? உங்களை எந்த நேரத்தினாலும் நீங்கள் எந்த வேலையிலும் நீங்கள் உங்களை என்ன செய்ய மாட்டீங்க? ஆமென், பிரைஸ் காட். உங்களை உயர்த்தவே மாட்டீங்க. ஆமென். கடைசியாக ஒரு வசனம், லூக்கா 5:8-11 வரை வாசிங்க. ஜெபம் பண்ணும். இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் ஒரு பலத்த ஆசீர்வாதம் வர 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 அநேகர் சொல்லுவாங்க, ஆண்டவரை விட்டு பெண் வாங்கிடுவாங்க. அப்படி அல்ல. உங்களுக்குள்ள இந்த இன்வார்ட் ஃபயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு அதன் மேலே நாட்டமே போகாது. ஆசீர்வாதத்தின் மேலே நாட்டமே போகாது. பொருட்கள் மேலே நாட்டமே போகாது. இதுதான் உண்மை. ஆமென். திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் சொன்னான். எஸ், பிரமிப்பு உண்டானபடியினா. ஆமென், ஆமென், பிரைஸ் காட். எஸ், எஸ். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார். ஆமென். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். மற்றவங்களுக்கு நீங்க ஊழியம் செய்யறதுக்கு முன்னால இயேசு உங்களுக்கு ஊழியம் செய்ய நீங்க இடம் கொடுக்கணும். அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார், இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பா. பேதுருக்கு மனுஷனை பிடிக்கிறவனாக இருப்பாங்கிறது மற்றவங்களுக்கு ஊழியம் செய்கிறது. ஆனால் பேதுருக்கு கர்த்தர் எப்படி ஊழியம் செய்யறதுக்கு பேதுரு இடம் கொடுத்தான்? ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் இல்லை, ஆகிலும் அது வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து போட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு ஊழியம் செய்ய அவனை கர்த்தர் தகுதிப்படுத்தினார். 11ஆம் வசனத்தை வாசி. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட், க்ளோரி. இதுதாங்க உண்மை. எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, ஆமென், உங்கள் சுயம் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு கர்த்தருக்கு பின் செல்லுறதுக்கு ஆயத்தமாக. ஆமென். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. ஆமென். அப்பொழுது என் ஆவினால் நான் விண்ணப்பம் பண்ணினேன். வாசிங்க சங்கீதம் 39:1-3.
என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். மனதால் பாடிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இன் பர்சூட் ஆஃப் ஃபயர், ஆமென், பின் தொடர்கிற அக்கினி. ஆண்டவரே, மோசேயை தொடர்ந்த அக்கினி, எலியாவை தொடர்ந்த அக்கினி, ஆண்டவரே தாவீதை தொடர்ந்த அக்கினி, ஆண்டவரே பவுலை தொடர்ந்த அக்கினி, ஜோபுவை தொடர்ந்த அக்கினி, யாக்கோபை தொடர்ந்த அக்கினி, ஆமென், பேதுருவை தொடர்ந்த அக்கினி, இன்றைக்கு எங்களையும் தொடர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வசன அக்கினி. நம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகும்போது நம்முடைய வசனம் அவருடைய கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமாய் தொடரட்டும். அவர்கள் தியானிக்கையில் அனல் மூடட்டும். ஆமென். ஜீசஸ் பெரிய காரியங்களை பிள்ளைகள் மத்தியிலே செய்யும். வேத வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து இவர்களை உணர்வுள்ளதாய் மாற்றட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ள உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோது மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிவிட